வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, இந்த பிஸி ஸ்கெடியூல்ல இன்டர்வியூக்கு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. ஓகே, ராயல் அங்கிள்ஸ்ல உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க என்ன என்னவா இருக்கீங்க? என்னோட நேம் நிவேதா மேம். நான் இங்கேருந்து ஒரு ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 2015 நான் வந்து இங்கே சேர்ந்தேன். அதுலேருந்து படிப்படியாக வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் நான் இருக்கேன். ஓகே, 2015 கொரோனால கூட ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ஃபேக்டரிஸ் மேனுஃபேக்சரிங் ஃபர்ம்ஸ் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஸோ ராயல் அங்கிள்ஸ் அப்பயும் எங்குச்சா ஒர்க்கிங்ல இருந்து? இல்லை, கோவிட்ல நம்ம வந்து கவர்மெண்டோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது தானே. ஸோ வந்து அப்போ என்ன, நம்ம கவர்மெண்ட்ல சொல்ற ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறமா வியரிங் மாஸ்க் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் பண்ணாங்க. ஓகே, ஸோ ராயல் அங்கிள்ஸ்ல நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கீங்க, என்னவா இருக்கீங்க இங்க மேம்? ஆக்சுவலாக நான் வந்து வந்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க் மட்டும்தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து படிப்படியாக ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கிட்டு ஆல் ஓவர் அட்மினும் ப்ளஸ் அக்கௌண்ட்ஸும் எல்லாமே நான் வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நான் வந்து டெவலப் ஆயிருக்கேன். ஓகே, அப்போ ராயல் அங்கிள்ஸ்ல ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக க்ரோத் இருக்கும்ன்றீங்க? 100% மேம். தாராளமாக நீங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ராயல் அங்கிள்ஸ்ல எத்தனை பேர் மேம் ஒர்க் பண்ணுறாங்க? நம்மளோட ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியிலேருந்து ஸ்டாஃபு, மார்க்கெட்டிங் பர்சன் அவங்க எல்லாமே சேர்த்தோம்னா ஒரு சுமாராக ஒரு 60-70 பேர் இருப்போம் நம்மளோட ஸ்டாஃப் எல்லாருமே சேர்த்து. ஓகே, இங்கே வேலை பார்க்கறது மூலிமா உங்களோட பர்சனல் லைஃப்லேயோ இல்லை ப்ரொஃபஷனல் லைஃப்லேயோ உங்களை நீங்கள் உருவாக்கிக்கிறதுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது? பர்சனல் லைஃப் பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் க்ரோத்தும் எனக்கு வந்து நிறையா இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறது வந்து என்னோட நானும் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கேன். கம்யூனிகேஷன், கஸ்டமர் ஹேண்ட்லிங், ப்ளஸ் வந்து எப்படி டிஸ்பேச் பண்ணுறோம், ஒரு வெஹிக்கல் டிரான்ஸ்போர்ட்டில் எப்படி பேசி கொண்டு வரணும், ஹாஷாக இருக்க பர்சனை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம், எல்லாமே நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுட்டு இப்போ நல்ல பொசிஷனில் நான் இருக்கேன். ப்ளஸ் வந்து பர்சனல் க்ரோத் வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கு, ஃப்ளெக்சிபிளாக இருக்கு எனக்கு. ஓகே, ஏன்னா ஒரு மேரிட் விமனுக்கு வேலைக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இது ஷிஃப்ட்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? அந்த கஷ்டம் கிடையாதுங்க. ஏன்னா நீங்க வரும்போதே நம்மளோட அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஆஃபீஸ் அட்மாஸ்பியர் வந்து நீங்க உள்ள வரும்போதே ஒரு பிளசண்டா தான் இருக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது நம்மளுக்கு. அந்தமா ஐயோ ஒர்க் பண்ணணுமா அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. உள்ள வரும்போதே நல்ல ஒரு பிளசண்டா தான் இருக்கும். ப்ளஸ் வந்து நம்மளோட ஸ்டாஃப் எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. யாரையும் வந்து பேச மாட்டாங்க, காயப்படுத்த மாட்டாங்க. எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. ஓகே மேம், இப்போ ராயல் அங்கிள்ஸ்ல வந்து இல்ல செட் ஆகல அப்படின்னு யாராவது வேலையை விட்டு நின்னவங்க யாராவது இருக்காங்களா? முதல்ல இந்த கேள்வியே தப்பு. இந்த மாதிரி யாருமே நினைச்சதே கிடையாது. ஏன்னா நான் வந்து 10 years ஆயிடுச்சு. அதனால இந்த மாதிரி யாருமே கனவுல கூட நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம இங்க எல்லாரும் ஒரு மனிதர்களை ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பூர்த்தி பண்ணுவோம். அதனால அந்த மாதிரி யாருமே நினைச்சதே கிடையாது. ஒர்க்ல இருந்தாலும் சரி, ப்ளஸ் ஃபேமிலி இஷ்யூனாலும் சரி, பர்சனலாகவும் சரி, யாருக்கும் எந்த ஒரு இதுவும் இருக்காது. இப்போ ராயல் அங்கிள்ஸ்ல நீங்க வேலை பார்க்கறது உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேடம். என்ன சொல்லணும்னா, நான் வந்து இங்க ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன் வரும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அக்கௌண்ட்ஸ்ல எல்லாமே எனக்கு தெரியும். சேலரி கால்குலேட் பண்றது, ஜிஎஸ்டிலேருந்து என்னென்ன பண்ணணும், இது பண்ணா இது இங்கே கிளிக் பண்ணணுன்றது எல்லாமே அக்கௌண்ட்ஸ்லேருந்து அட்மின்லேருந்து எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு விஷயம் நான் கற்றுன்னு இருக்கேன். இன்னமும் கற்றுக்கணும் ஆர்வம் அதிகமாக இருக்குது. ஏன்னா எத்தனை தடவை கேட்டாலும் முகம் சொல்லிக்காம
எம்டியா இருந்தாலும் சரி, நம்ம ஆடிட்டர் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே எத்தனை தடவை இருந்தாலும் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ப்ரெஷர் எதுவுமே இருக்காது. ஓகே மேம். இப்போ ராயல் ஆங்கர்ஸ் அப்படின்னு வந்துட்டா உங்களுக்கு பிடிச்ச சில காரணங்கள், நம்ம இங்க ஒர்க் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் இதுக்காகவே ஆஃபீஸ் வருவேன் அப்படின்னு சொல்றது நீங்க சில காரணங்கள் சொல்ல முடியுமா? அப்படி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தான், யாருக்குமே நிக்கணும்னு தோணாது. அப்புறம் எங்க எம்டிஸ்ல இருந்து ஸ்டாஃப்ல இருந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா இருக்கறனால இங்க யாருக்குமே நிக்கணும்னு தோணாது. எங்க அக்கா ஒருத்தவங்க இருப்பாங்க, அது எல்லாருக்குமே வெயில் காலத்துல மோர் கொடுப்பாங்க, மழையில டீ கொடுப்பாங்க, எத்தனை தடவைனாலும் கேட்டாலும் முகம் சுளிக்காம கொடுப்பாங்க. அவங்களோட ஃபேமிலி பர்சனா நினைச்சு எல்லாருக்குமே, ஸ்டாஃபா இருந்தாலும் சரி, ஒர்க்கர்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே கொடுப்பாங்க அது. அதனால நம்மளுக்கு அது கொஞ்சம் ஒரு ஹெல்த்தியா இருக்கும் நம்மளுக்கு. வரும் நம்ம ஆஃபீஸில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. மற்ற ஆஃபீஸில் இருக்குமாலாம் எனக்கு தெரியல, நம்ம ஆஃபீஸில் அது இருக்குது. ஃபுட் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் ப்ரெஷர் இருக்குன்னா நினைக்காதீங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி எதனால் அதிகமாக இருக்குன்னா, ஃபுல்லாக கஸ்டமர் கிட்ட நம்ம வந்து கொட்டேஷன் வாங்குறதுல இருந்து அது கன்ஃபார்ம் ஆயிட்டு மெட்டீரியல் டிஸ்பேச் போய் அவங்க சொல்ற பிளேஸ்க்கு சைட் டிஸ்பேச் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் பண்ண முடியும். அதனால ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நம்மளுக்கு, அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லலாம் அதை. அதனால நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், நம்ம லவ் பண்ணலாம், நம்மளோட ஒர்க் வந்து லவ் பண்ணி பண்ணலாம். இன்னொன்னு என்னன்னா ரொம்ப முக்கியமான வந்து விமன் வந்து மரியாதையா நடத்துவாங்க, ரொம்ப 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 மரியாதையா நடத்துவாங்க. இங்க ரொம்ப இழிவா பேசுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப மரியாதையா நடத்துவாங்க. கண்டிப்பா நீங்க என்ன வேலைக்கும் சேரலான்னு கூப்பிட்டீங்க, கண்டிப்பா இதுக்காகவே நான் உங்க கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிடலாம் போல இருக்கு. வாங்க மேம், ஆல்வேஸ் ராயல் ஆங்கர்ஸ் வெல்கம். ஓகே, உங்க நேரத்துக்காக நன்றி. தேங்க்யூ.